ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நான் கர்த்தரை விசுவாசிக்கின்றேன். இந்த புதிய மாதத்தை காண கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இனிமேலும் நம்மை நடத்தப் போகிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த நாளிலும் நம்ம அமர்ந்திருக்கிறோம். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, கர்த்தர் நமக்கு விசுவாசிக்கும்படியாக கொடுத்த அவருடைய வார்த்தை என்ன அப்படின்னா, அவர் நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன்னு சொல்லும்போது ஒன்னொன்னு புரிஞ்சுக்கணும். விரல்கள் எல்லாம் இப்படி நிக்கிற ஒரு தடுப்பு போல நிக்கிற ஒரு நிகழ்வு. ஆனா உள்ள நாம பத்திரமா இருப்போம். இந்த மாதத்தை கர்த்தர் நம்மை அப்படி ஒரு வித்தியாசமான சூழலில் கடக்க வைக்க போகிறார். நீங்க நினைக்கிற மாதிரி பிரச்சனைகளோ போராட்டங்களோ வந்தாலும் அவருடைய கரங்களின் விரல்கள் நம்மை பாதுகாக்கும். ஏன்னா நம்மை அவருடைய உள்ளங்கைகளில் வைத்திருக்கிறார், வரைந்து வைத்திருக்கிறார். அதான் அவர் சொல்றாரு, உன்னுடைய மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நிற்கிறது. நமக்கு வருகிற பிரச்சனைகளை நம்ம நினைப்போம் என்னன்னா, கர்த்தருக்கு அது பிரச்சனை இல்லை, அவர் ஜஸ்ட் இஸ் சிட்டிங் தேர் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அப்படி அல்ல, கர்த்தருக்கும் அது பிரச்சனை தான். நமக்கு வருகிற பலவீனமும் கர்த்தருக்கும் அது பலவீனம் தான், அது பிரச்சனை தான். நமக்கு வருகிற சோதனைகள் கர்த்தருக்கும் அது பிரச்சனை தான். நாம மட்டும் அந்த பிரச்சனையில பங்கு பெற போகிறது இல்லை, கர்த்தருக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இன்றைக்கு அதான் அவர் நம்மளுக்கு நினைப்படுகிறார், என்னன்னா நம்மை அவருடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று. எனவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அவரது உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் மகிழ்ச்சியோடு, எந்த பிரச்சனை வந்தாலும் என்னங்க எனக்கு கர்த்தர் இருக்காரு அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு இந்த மாதத்தை, இந்த புதிய நாளை, இந்த புதிய மாதத்தை தூக்குவோம். தேவன் தாமே நம்மை நம்முடைய விசுவாசத்துக்கு ஏற்ப ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you all.